பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த அபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த அபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலியீந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் தந்தையாம் கடவுளின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அருள் வழங்கும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த திருப்பலியிலே இறைவன் நமக்கு பல காரியங்களை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு எவ்வாறு தம்மை தேடி வந்த அனைத்து மக்களுக்கும் அற்புதங்களை செய்தாரோ அதே போன்று இன்றும் நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்ப அன்போடு அழைக்கின்றார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தகுந்த இதயத்தை தான் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். தகுந்த இதயத்தோடு தொடர்ந்து ஆண்டவரை அணுகி வரும் அருள் வரங்களை வேண்டி இந்த கல்வாரி திருப்பலியிலே நம்பிக்கையோடு செபிப்போம். இத்திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறுதலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிறைவாழ்வினை அருள்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் நேர்மையானதையே நினைத்து அதையே உடனடியாக செயல்படுத்தும் உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோ. உம்மால் அன்றி உயிர் வாழ இயலாத நாங்கள் உமக்கு ஏற்ப வாழ ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 5 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள் உணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது திருச்சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனத்திலும் வெற்றி பெறுவார். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவர். நேர்மையாளரின் நெறியை
ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரிய நல்வுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறைவசனங்கள் 19 தொடங்கி 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் எனும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அன்னார்ந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவர் மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றார். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிலிப்பியர் 4:13. இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு புதிய நாளுக்குள்ளே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். கடந்து வந்த நாட்களுக்காக, நேரங்களுக்காக, நிமிடங்களுக்காக, நொடிக்காக நன்றி கூற வேண்டிய தருணத்திலே நாம் இருக்கின்றோம். ஏனெனில்
புலம்பல் ஆகமத்திலே நாம் வாசிக்கிறார் போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தமது இரக்கத்தாலும் அருளாலும் நம்மை புதிதாக நிறைத்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு அருமையான ஒரு காலகட்டத்திலே நாம் தவ காலத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தவ காலத்திலே இன்றைக்கு நாம் எதை குறித்து சிந்திக்க வேண்டும்? இந்த ஒரு வசனத்திலிருந்து ஆண்டவர் பல காரியங்களை சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எரேமியா நூல் அதிகாரம் 17 இறை வசனம் 9. இன்று நாம் கேட்ட அந்த முதல் வாசகம் தான் இந்த இறை வார்த்தைகள். இவ்வாறாக நாம் அந்த இறை வார்த்தைகளிலே வாசிக்க கேட்போம். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது, அதனை நலமாக்க முடியாது, அதனை யார்தான் புரிந்து கொள்வார் என்று. அன்பிற்குரியவர்களே, தவ காலத்திலே நாம் பலவாறு கூற கேட்டிருப்போம். ஜெபத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தவம் செய்ய வேண்டும், தர்மம் செய்யணும், எல்லாம் சரிதான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்ல விரும்புறது இதயத்தை குறித்து. ஏன் இந்த இதயத்தை குறித்து நாம இன்னைக்கு சிந்திக்கணும்? இந்த தவ காலத்துல நான் இன்னைக்கு இதயத்தை குறித்து சிந்திக்கணும் அப்படின்றப்ப நான் இதயத்தை அப்படி கிழிச்சு என்னோட இதயத்தை பார்க்கணும் அப்படி கிடையாது. அப்போ என்னோட இதயத்திற்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத நான் இன்னைக்கு சிந்தித்து பார்க்கணும். ஒருவேளை என்னுடைய இதயம் நோய்வுற்று இருக்கா? Am I diseased in heart? இந்த ஒரு காரியத்தை நாம் குறித்து சிந்திக்கிறோமா? வெளியில பாக்குறதுக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, கை காலெல்லாம் நல்லா இருக்கு, நான் ஜிம்முக்கெல்லாம் போறேன், எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனாலும் இதயத்துல நோய் இருக்கா? ஃபாதர், நிறைய பேருக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வரும் ஃபாதர், நீங்க அதை சொல்றீங்களா? இல்ல கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு ஸ்டென்ட் வைக்கிறது பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாங்க, ஆன்ஜியோ பண்றது பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாங்க, நீங்க அதை சொல்றீங்களான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கலாம், யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதை பத்தி நான் பேசுவது கிடையாது. அப்படி இதயத்துல என்ன நோய் இருக்குது, அந்த நோய்க்கு என்ன மருந்து இருக்குது, அந்த மருந்து பெறுகின்ற காலம் தான் இந்த தவ காலம். நிறைய பேர் உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்ட்டு நீங்க கூற கேட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கையில பயம் இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு வகையில நமது இதயம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படியும் ஒரு யோசனை வரதுண்டு. இந்த காதலர் தினம்னு ஒண்ணு கொண்டாடுவாங்க. இப்பதான் போன மாசத்துல தான் நாம அதை கடந்து வந்திருப்போம். February 14. February 14 ஏன் நம்ம கையில தானே கொடுப்பாங்க, பூவெல்லாம் பாத்தீங்கன்னா கையில கொடுப்பாங்க. அப்போ அந்த பூவுல பாத்தீங்கன்னா அம்பு விட்டு இருக்கலாமே, இல்ல கைகள் ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிக்கிற மாதிரி அதுல உதவி பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு நம்ம செஞ்சிருக்கலாம். ஆனா இந்த காதலர் தினத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த இதயத்துல தான் அம்பு விடுவாங்க, இதயத்துக்கு தான் ரக்கம் முளைக்குதுன்னு சொல்லிட்டு 2 ரக்கைய வரைஞ்சிருப்பாங்க. அப்போ ஒரு அன்பு ஒரு காரியம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா எதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம இதயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இதயத்தை பார்க்க சொல்றாரு. எதற்காக? ஏன் நான் இந்த இதயத்தை பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு எனக்கும் அடிச்சவருக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்குன்னு நான் பார்க்கறது, அதே மாதிரி எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த இதய உறவு எப்படி இருக்குது அதை பார்க்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறாரு. இந்த வசனத்துல நாம் வாசிக்க கேட்டோம், இதயமே அனைத்திலும் வஞ்சிக்கத்தக்கது, வஞ்சகம் நிறைந்தது அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம். அப்போ அதை வாசிச்சுட்டு இன்னொரு வார்த்தையை நம்ம வாசிப்போம், அதனை நலமாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதை யார்தான் புரிந்து கொள்வார் அப்படின்ற ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் வாசிப்போம். ஏன் என்னால் இதயத்தை நலமாக்க முடியாது அப்படின்னா இன்னைக்கு என்னோட இதயத்துல என்னென்னத்தெல்லாம் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் அப்படின்றது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரத்துல ஆண்டவர் பரிசேயர்களை நம்ம சாடும் போது சொல்லுவாரு, வெளியில இருந்து உள்ள போறது எதுவும் நம்மளை தீட்டுப்படுத்தாதான், உள்ள இருந்து வெளியில வர்றதுதான் நம்மளை தீட்டுப்படுத்தும் என்று. அப்போ இதயத்திற்குள்ளே நான் எதை சேகரித்து வச்சிருக்கிறேனோ அந்த ஒரு காரியம் தான் என்னை தீட்டுப்படுத்தும். அந்த ஒரு காரியம் தான் எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவுல ஒரு விரிசலை ஏற்படுத்தும். அந்த ஒரு காரியம் தான் எனக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற உறவுல ஒரு விரிசலை ஏற்படுத்தும். அப்ப இறை வார்த்தை இன்னைக்கு எச்சரிக்கிறது அந்த ஒரு எச்சரிக்கையை தான். இந்த காலை பொழுதினிலே இதோ இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரை நோக்கி வருவதற்காகத்தான் இந்த ஒருத்தர் முயற்சிகளை நாம் செய்கிறோம்.
பலர் நோன்பு இருப்போம், இந்த புலால் மறுக்கிறத பலர் இருப்போம். எதற்காக? என்னுடைய இதயம் ஆண்டவரிடத்திலே வருகிறதா அப்படின்றத பார்க்கிறதுக்காக. அப்ப என்னுடைய இதயம் எப்படி இருக்குது, எங்க இருக்குது, இதை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு நாம நற்செய்தியில நம்ம வாசிக்கிறோம். இந்த எடுத்துக்காட்டுகளோட நம்ம வாழ்க்கைக்கு போகணும் அன்புக்குரியவர்களே. இன்னைக்கு நற்செய்தியில நாம லாசரும் செல்வந்தரும் பத்தின உவமையை நாம வாசிப்போம். இந்த உவமை கண்டிப்பா நிறைய பேரு கேட்டு 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 புளித்த ஒரு உவமை, காதுகள் புளித்த ஒரு உவமை. அப்படி இந்த உவமையில என்ன இருக்குது அப்படின்னா, ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் இருக்கு. செல்வம் ஒரு நல்ல அருமையான ஒரு மாளிகையில உட்காந்து ராஜா மாதிரி இருக்கிறாப்புல, ஃபைன், கரெக்ட். ஆனா லாசரு ஒரு ஏழை வாசலுக்குள்ள முன்னாடி உட்காந்து பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இவங்க 2 பேருக்குள்ள நடக்குது. செல்வ தனக்கு அவ்வளோ இருந்தோம், இந்த ஏழைய பார்க்க முடியல, பார்க்கவில்லை. அப்போ அந்த ஏழைய பார்க்கிறதுக்கு எது அவனுக்கு தடையாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரே ஒரு காரியம், இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவனுடைய இதயத்தின் நாட்டம். The interest of his heart அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்படின்னா அவனுடைய இதயம் எதுல நாட்டம் கொள்கிறது, அந்த நாட்டத்தை வைத்து அந்த செல்வந்தன் எதை பின்பற்றினா அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். அவன் எதுல ரொம்ப ஹாப்பியா இருந்தான், சந்தோஷமா இருந்தான் அப்படின்னா, விருந்து கொண்டாடுறதுலயும் கேளிக்கைகளையும் அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். மதுவிலே அவன் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும், களியாட்டங்களிலே அவன் கை தேர்ந்தவனாக இருந்திருக்க வேண்டும். யாருமே வெறுங்கையில முலம் போட முடியாது அன்புக்குரியவர்களே. அவனுடைய இதயம் இதை கவனிக்க முடியல அப்படின்னா வேறொரு காரியத்துல நாட்டம் கொள்ளுது அப்படின்னு தான் அர்த்தம். இன்னைக்கு அன்பிற்குரியவர்களே, என்னுடைய இதயம் எதை நோக்கி நாட்டம் கொள்ளுகிறது? இந்த காலை பொழுதினிலே நான் கடவுளை தேடி வந்திருக்கிறேன், இந்த மாலை பொழுதினிலே நான் கடவுளை தேடி போகிறேன், எல்லாம் சரிதான். ஆனா இந்த இடைப்பட்ட காரியத்திலே நான் எதிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், எந்த காரியங்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? இன்றைக்கு நான் அதை யோசித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. ஒரு அருமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 21வது இறை வசனத்திலே நமக்கு சொல்லுவார். அதாவது எதை குறித்து ஆண்டவர் பேசுவார் அப்படின்னா, செல்வத்தை குறித்து பேசுவார். அந்த செல்வம் ஏன் இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அப்போ சொல்லிட்டு ஒரு காரியத்தை குறித்து சொல்லுவாரு. 6வது அதிகாரம் மத்தேயு நற்செய்தி 21வது வசனம், உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று. இன்னைக்கு உங்களுடைய செல்வம் எங்க இருக்குது அப்படின்றத நீங்க தேட வேணாம் அன்பிற்குரியவர்களே. உங்களுடைய இதயம் எதில் நாட்டம் கொள்ளுகிறது அப்படின்றத நீங்க தேடணும். உங்க செல்வமா நீங்க எதை தேடுறீங்களோ அதுலதான் உங்களுடைய இதயம் நாட்டம் கொள்ளும். இன்னைக்கு என்னோட இதயம் எதுல நாட்டம் கொள்ளுகிறது அன்பிற்குரியவர்களே? ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம். ஒரு சிலருக்கு செல்வம், ரிச்சஸ், நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துகள். ஒரு சிலருக்கு ஆசைகள், உடல் ஆசைகள், ஒரு சிலருக்கு பதவி ஆசைகள், ஒரு சிலருக்கு பணத்தாசை, ஒரு சிலருக்கு மற்ற காரியங்கள். இப்படி பலவாறு என்னுடைய இதயம் என்ன பண்ணுமா, அதை நோக்கி நாட்டம் கொண்டு போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு என்னுடைய இதயம் எதுல நாட்டம் கொள்ளுகிறது? இந்த எல்லாத்தோடைய ஆசைகளையும் நான் நாட்டம் கொள்ளுகிறேன்னா, அல்லது உண்மையாகவே ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றுவதற்கு ஆண்டவர் மேலே எனது இதயம் நாட்டம் கொள்ளுகிறதா அப்படின்றதை இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருமுறை இந்த 6வது அதிகாரி 21வது வசனம் மத்தேயு நற்செய்தியில, உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் இதயமும் இருக்கும் அப்படின்ற வசனத்தை யாருமே நம்பல. எப்படி ஃபாதர், ஒரு செல்வம் எங்கே இருக்கிறது அங்க உங்க உள்ளமும் இருக்கும், எப்படி இந்த காலத்துல நம்புவது அப்படின்ட்டு நாம யோசிக்கலாம். அந்தோனியாருடைய காலத்திலயும் அவர் வாழ்ந்த காலத்துல அப்படிதான் ஒண்ணு நடந்துச்சு. அப்போ அவர் சொன்னாங்களா, இந்த செல்வந்தரோட இதயம் இங்க இல்லை அப்படின்னு சொன்னாராம். ஏன் அந்தோனியாரு அப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா அவர் இறந்துட்டாரு. இறந்துட்ட உடனே இல்ல இறைவசனம் சொல்லியிருக்கு, உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னு சொன்னாங்களாம். என்ன இவரு மனுஷன் இங்கதான் இருக்கிறான்,
இந்த மனுஷனுக்குள்ள எதையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். சரி, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க வெட்டி பாருங்க அப்படின்னு சொன்னாரா அந்தோனியார். ஆச்சரியப்பட்டு அவர் அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த பிணத்தை அங்கேயே பக்கத்துல வச்சுட்டு அவசரமா இந்த பிரேத பரிசோதனை செய்யறவங்கலாம் கூப்பிட்டு வெட்டி பார்த்தாங்களாம். வெட்டி பார்த்தோன்னே தான் தெரிஞ்சுது, அவங்களுக்கே ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சா, உள்ள இதயம் இல்லையாம். அடாடா, என்னடா இதயம் இங்க இல்லையா அப்படின்ட்டு அந்தோனியார் உடனே கேட்டாங்களா, அந்தோனியாரே இங்க நீங்க இதயம் இல்லைன்னு சொல்றீங்களே, நாங்க ஒத்துக்கிறேன், அப்ப இது எங்க இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, போயிட்டு அந்த செல்வந்தனுடைய பணப்பெட்டியை திறந்து பாருங்க, அவன் எங்க சொத்து நகையை சேர்த்து வச்சிருக்கிறானோ அதை திறந்து பாருங்க அப்படின்னு சொன்னாராம். எல்லாருமே பயந்து போயிட்டு அவங்க வீட்டுக்கு போனா திறந்து பார்த்தா எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி அந்த இதயம் உள்ள இருந்துச்சான். உள்ள இருந்ததோடு மட்டும் இல்ல அன்பிற்குரியவர்களே, அந்த இதயம் துடித்து கொண்டிருந்ததாம். இன்னைக்கு என்னுடைய இதயம் எதுல நாட்டம் கொள்ளுதோ அதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் துடிச்சிட்டு இருக்கோம். நம்ம சொல்லலாம், நான் ஆண்டவருக்காக இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நாம் சொல்லலாம். ஆனா பிராக்டிக்கலா வரும்போது, குடும்ப ஜெபத்திற்கு நாம் நேரத்தை ஒதுக்காம இருக்கும்போது நான் எப்படி சொல்ல முடியும் நான் ஆண்டவருக்காக என்னுடைய இதயம் தேடுகிறது நான் எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நேரம் இருக்கும், குடும்பத்தோட போகிறது. ஆனா அந்த நேரத்தெல்லாம் நான் விட்டுட்டு வெறும் அந்த நேரத்துல மற்ற காரியங்களை வச்சுக்கிட்டு குடும்பத்தோட ஆண்டவரை பார்க்கறதுக்கு போகாம இருந்துகிட்டு நம்மால் சொல்ல முடியுமா நான் ஆண்டவர் மேல என்னுடைய இதயம் நாட்டம் கொள்ளுதுன்னு சொல்லிட்டு? இன்றைக்கு அன்பிற்குரியவர்களே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நான் இத்தனை நாட்கள் நான் ஓடிட்டு எதையெல்லாம் நான் என்னுடைய இதயத்துல நாட்டம் கொண்டு சேர்த்து வைத்திருக்கிறேன். நான் தெரிஞ்சோம் தெரியாமலோ நான் பயந்து இருக்கிற அந்த பயத்தை, ஸ்ட்ரெஸ் எனக்கு கொடுக்கிறது நான் இதயத்துல சேர்த்து வச்சிருக்கிறது தான். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 18-19 வசனத்துல சொன்னாரு, வாயினின்று வெளிவருபவை உள்ளத்திலிருந்து வருகின்றன, அவையே மனிதரை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. ஏனெனில் கொலை, விபச்சாரம், பரத்தமை, களவு, பொய் சான்று, பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் உள்ளத்திலிருந்து இதயத்திலிருந்து வருகின்றன அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு நான் காலை பொழுதுல ஆண்டவரை தேடும் போது எனது இதயம் உண்மையாகவே எதை தேடிக்கொண்டிருக்கிறது? உண்மையாகவே நான் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறேனா அப்படின்றத நாம் யோசித்து பார்ப்போம். ஏன்னா அன்பிற்குரியவர்களே, நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன், அடுத்த நாள் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் இருந்து விட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இறைவார்த்தை எச்சரிக்கிறது, இதயத்தை நலமாக்க முடியாது. அதனை யார் புரிந்து கொள்ளுவா? நாம இவ்வளோ இன்ட்ரெஸ்ட நம்ம தேடி 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 நாம் இதயத்துல சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா என்னோட இதயம் இன்கமிங் தான், இன்புட் தான் போட முடியும், வெளியில நம்மால எடுக்க முடியாது. அதனை எடுப்பதற்கு ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை குறித்து நாம் பயப்பட வேண்டும். எரேமியா புத்தகம் அதிகாரம் 17 இறைவசனம் 10, ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர் என்று பார்க்கிறோம். அவர் ஒருத்தர் மட்டும்தான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நாம அவருடைய பிள்ளைங்கள். அதனாலதான் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை சோதித்து அறிந்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா ஒருவேளை இந்த வெளியில போகிற இந்த காரியம் என் மகனை தீட்டுப்படுத்தி விடுமோ, எனது மகளை அசுத்தப்படுத்தி விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய இதய நாட்டத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு அந்த செல்வந்தன் செய்த தவறு, அவனுடைய இதய நாட்டம் செல்வத்தின் மேல அவன் விட்டுட்டான், கலியாட்டத்தின் மேல விட்டுட்டான், கேளிக்கைகள் மேல விட்டுட்டான். அதனாலதான் பக்கத்துல இருக்கிற லாசரு கண்ணுக்கு தெரியல, தன்னை படைத்த கடவுளையும் அவன் மறந்து போயிட்டான். இன்னைக்கு என்னுடைய இதய நாட்டத்தை நான் திருப்புறது அப்படின்னா, என்னுடைய இதயத்தை வேற எதையா தேடிட்டு இருந்துச்சு, லைஃப்ல என்டர்டெயின்மெண்ட்டை தேடிட்டு இருந்ததா, கேளிக்கைகளை தேடிட்டு இருந்தா, முழுமையாக ஆண்டவரை பின்பற்றுவதற்கு திருப்புவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த தவ காலத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே என்னதான் நம்மால் அதை சுகப்படுத்த முடியாது என்றாலும் நம்மை சோதித்தருகின்ற ஆண்டவர் இடத்திலே
நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ஒரு அருமையான வசனம் எரேமியா புத்தகம் 17வது அதிகாரம் 14வது இறைவசனம், ஒரு 4 வசனம் தள்ளி அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் இன்றைக்கு ஒரு ஜெபமாக நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை நலமாக்கும், நானும் நலமாவேன். என்னை விடுதலையாக்கும், நானும் விடுதலை அடைவேன். ஏனெனில் நீரே என் ஆண்டவர். இந்த ஒரு அருமையான ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு தியானித்தவாறு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். நான் சொல்ல சொல்ல நீங்கள் திருப்பி சொல்லலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை நலமாக்கும், என்னை நலமாக்கும், நானும் நலமாவேன். நானும் நலமாவேன். என்னை விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கும், நானும் விடுதலை அடைவேன். நானும் விடுதலை அடைவேன். ஏனெனில் ஏனெனில் நீரே என் ஆண்டவர். நீரே என் ஆண்டவர். ஆண்டவர் நம்மையும் நமது குடும்பத்தாரையும் கண்ணின் மணி போல காத்து இந்த நாளிலே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளை நம்மை படைத்த ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து செல்வோம். நெருங்கி வரும் பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற காத்திருக்கும் புகுமுகு நிலையில் உள்ளவர்கள் நம்பிக்கையிலும் அறிவிலும் வளர வேண்டும் என ஆண்டவரை மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எவ்வித உதவியுமின்றி வாழும் மக்கள் ஆதரவு பெறவும், உலகில் எங்கும் அமைதியும் பாதுகாப்பும் நிலைத்து உறுதி பெறவும் வேண்டுமென ஆண்டவரை மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறுவோர், சோதனைக்கு உட்பட்டோர் அனைவரும் அவரது அருளால் திடம்பெற வேண்டும் என ஆண்டவரை மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் அனைவரும் தவ முயற்சிகளின் பயனை வறியோருடன் பகிர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆண்டவரை மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பான ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையோடு சமர்ப்பித்த வேண்டுதல்களை நாங்கள் உரிய நேரத்திலே உமது கரங்களிலிருந்து ஆசீராக அருட்கொடையாக பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா. நான் படியேறி வருகின்றேன் தேவா. படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா. நான் படியேறி வருகின்றேன் தேவா. ஏழை நான் என்றேங்கி நின்றேன், என்னை நீ வேண்டுமா என்று சொன்னாய். ஏழை நான் என்றேங்கி நின்றேன், என்னை நீ வேண்டுமா என்று சொன்னாய். பிழை செய்த நான் வாழ்ந்த போதும் நீ தயவு செய்து என்னை ஏற்றுக்கொண்டாய். நீ தயை செய்து என்னை ஏற்றுக்கொண்டாய். படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா. நான் படியேறி வருகின்றேன் தேவா. படியேறி வருகின்றேன் தேவா. சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்த திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடுவோர் மீது இரக்கமாயிரும். உம் மக்களின் காணிக்கைகளையும் வேண்டல்களையும் ஏற்று எங்கள் அனைவரின் உள்ளங்களையும் உம்மிடம் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது பேராயர் மேதக ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன்
என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவங்களை போக்குகின்ற தெய்வம், நம்முடைய இதயங்களை நலமாக்கும் ஆண்டவர் இவரே. இவருடைய தெய்வீக திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிறைவாழ்வை அளிப்பதாக. ஆமென். இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன்னுறவை எண்ணியே உள்ளமேங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் அழியலாம். அரவணியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். ஆனால் இயேசுவே, உன் அன்பிற்கழிவுண்டோ. ஆனால் இயேசுவே, உன் அன்பிற்கழிவுண்டோ. என் இனிய அன்பே எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து
நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, இத்தியாக பலி எங்களில் செயலாக்கத்துடன் நிலைத்திருப்பதாக. இது ஆற்றலுடன் எங்களை உறுதிப்படுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாயே, உன் பாத மலரினிலே என்றும் வாடாத மலராக நான் இருப்பேன்.